எங்களோட காணிகளையும் விட வேணும். அந்த காணியை விட்டா எங்களுக்கு பாப்புல மகாவதி இளங்காப்பாளர்களுக்குள்ள இருக்கு. நாங்கள் இங்க இருந்து வலிக்கிட்டு போறது எங்களுக்கு ஒரு சுலபமான வேலை. இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தூரம் தான் எங்களுக்கு கப்பால பள்ளிக்கூடத்துக்கு போறது. எங்களுக்கு பள்ளிக்கூடம் போவதற்கான வசதிகள் இல்ல, பேருந்து சேவை இல்ல. அதோட எங்களோட அம்மா சொன்னவா நாளுக்கு நாள் இந்த போராட்டம் மாறுமண்டு. இப்ப எங்களோட அம்மாக்களுடைய இந்த காணி இறுதி போராட்டமாக இருக்கிறது. இன்றைக்கு அம்மாக்களுடைய உயிருக்கு ஆபத்து வருமாக இருந்தால் அது இலங்கை அரசாங்கத்துக்கே சாரும். அதோடு நான் இப்ப தெரிவிக்கிறேன் என்னன்னா, எங்களோட பள்ளிக்கூட சேவைகளை செய்வது கல்வி அமைச்சருக்கு உரித்தானது. எங்களோட பள்ளிக்கூடத்துக்கு போகாம விடுறதெல்லாம் இவையாலேயே வருது. அன்னைக்கு அம்மாவுக்கு வீட்டுல இருக்காக்குல உடனடியா ஜிஎஸ் வந்து சொன்னார், காணியர் புட்டாச்சு கெதியா வழியாக வாங்க. அப்ப அம்மா இங்க வலிக்கிட்டு வந்தபடியா அடுத்த நாள் எங்களுக்கு ஸ்கூல் போற வசதி இல்லை. ஏன் தெரியுமோ, அவன் இங்க நின்றபடியா எங்களை வலிக்கிறதுக்கு ஒரு இதுவும் இல்ல. இப்ப வீட்டை உணவு செய்து கூட ஒரு தரம் இல்ல. எங்களுக்கு பாதுகாவலர் இல்ல. எங்களுக்கு பாதுகாவலர் சொல்ல போனா பெற்றோர் மட்டும்தான். அந்த பெற்றோரும் இந்த வெயில் குளிச்சா எங்களை யாரு பள்ளிக்கூடம் கொண்டு போய் விடுறது கேக்குறேன்னா, நாங்க இருக்கிற வீடை பாத்தீங்கன்னு சொன்னா நீங்களே கவலைப்படுவீர்கள். இருந்தா போல ஒரு மழை பெஞ்சு இடிவில்லல் வந்துட்டா சலசரண்டு இதே மண்ணெல்லாம் கொட்டி விழுந்துரும். அந்த காரணத்தால வீட்டுக்கு இருக்கீங்க மழைன்னு சொல்லிட்டு பெச்சிட போத்தி கொண்டு வெளியில வந்தா இருக்கணும். சரியோ, அந்த காரணத்தால நாங்க இப்ப வீட்டுக்குள்ள இருக்கீங்க. எங்களோட கல்விக்கு தடையா இருக்கிறது இலங்கை விமான